அனைவருக்கும் வணக்கம். இது புஷ்பா 2 த ரூல் பற்றிய விமர்சனம் ஆகும். முதல்ல நம்ம தெரிவிச்சுக்கிறோன்னா பார்த்தோம்னா ஆந்திராலேயும் தமிழ்நாடு மாதிரி ஃபஸ்ட் ஷோ ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அம்மா அப்பாவும் உயர்ந்துட்டாங்க. அவங்க குழந்தைங்களை அனாதையமாக விட்டு உயர்ந்துட்டாங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாடை பின்பற்றி அவங்களுமே ஃபஸ்ட் ஷோ கேன்சல் பண்ணுவாங்க. அது மாதிரி ப்ரீமியர் ஷோ தேவையில்லாமல் கூட்டத்தை கூட்டி மக்களை பாவம் உயிரிழக்க வைக்கிறது ஒரு அந்தாபத்துக்குரிய விஷயம். அஃப்கோர்ஸ் படத்துக்கு போவோம். முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படம் புஷ்பா 1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் த ரைஸ் இருந்தது. இப்போ அடுத்தது த ரூல். இப்போ புஷ்பா 2 பார்த்தோன்னா படத்தை லெங்க் ரொம்ப ஜாஸ்தியாக 3 hours and 20 minutes இருக்குது. ஸோ லெங்க்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. படத்தோட கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செகண்ட் புஷ்பா 2 பார்த்திங்கன்னா எப்படி சமர கடத்தல் கும்பலோட தலைவனாக ஆகி சிண்டிகேட்டை இது பண்ணி ரூல் பண்ணி இப்படி அரசியல்லையும் இப்போ இது பண்ணலாம் முதல்வரே மாற்ற ட்ரை பண்ணுறாரு இந்த இதில் ஹீரோ. அதுதான் இந்த படத்தோட ஒரு சுருக்கமான கதைன்னு சொல்லிக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் பார்ட் 3 இருக்க போகிறது இந்த படத்தில். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட இதுவே என்ன ஆரம்பத்தில் 15 minutes 20 minutes இந்த ஜப்பான் காட்சிலாம் வருது. அது ஓரளவு பார்ட் 3க்கான முன்னோட்டமாக என்னன்னு தெரியல. பட் அந்த ப்ராப்ளி அதை குறைச்சா கூட படத்தை லெங்க் நல்லா இருக்குமோன்னு தோணுது நமக்கு. இவ்வளோ நீளமான படம் மக்கள்லாம் எவ்வளோ தூரம் பொறுமையாக பார்ப்பாங்கங்கிறத ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த படத்தில் கவனிச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ அல்லு அர்ஜுன் ப்ளஸ் ரஷ்மிகா மந்தனா அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபஹத் ஃபாசில் அதே ஃபஸ்ட் பார்ட் 1ல் எப்படி இதுவாக இருந்தாரோ போலீஸ் ஏரியா வந்தாரோ அதே மாதிரி இங்கே அவரோட வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க இந்த படத்தில். அஃப்கோர்ஸ் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம்னா அவர் அவர் ஒரு பாஸ்ட்டுக்கு எங்குறாரு ஹீரோ. அண்ணன் ஃபேமிலியோட சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணுறாரு. ப்ளஸ் ரொமான்ஸ் காட்சியில் நல்லா நடிச்சிருக்காங்க 2 பேர், ரஷ்மிகாவும் சரி இவரும் சரி. ஏன்னா ஊருக்கே ராஜா வந்தாலும் வீட்டில் இதுதான் பையன்தான்ற மாதிரி சொல்கிற மாதிரி இங்கே பார்த்தோம்னா ஊரே மிரட்டுற அளவுக்கு ஒரு பெரிய தாதாவாக இருந்தால் கூட மனைவி கிட்ட பெட்டி பாம்பாக அடங்கி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த ரொமான்ஸ் சீன் நல்லா தான் இருக்குது. கணவன் மனைவி ரொமான்ஸ் எப்போவுமே அதே சினிமாவில் எப்போவுமே கை கொடுக்கும். என்ன தான் அபகோஸ் இதில் என்னன்னா ஒரு திருப்பம் என்ன அப்படி ஏற்படுது பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா ஆசைப்படுறாங்க, நீங்கள் சிஎம்ஏ இதை பண்ணுறீங்க, நீங்கள் சிஎம்மோட வைக்காண்டு டேக் அ ஃபோட்டோ வித் சிஎம் அப்படிங்கிறாங்க. சீஃப் மினிஸ்டரோட எடுத்துக்கூடாதான்னு கேட்குறாங்க, ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இவரும் போகிறாரு, சிஎம்மோட எல்லாம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சிஎம்மோட ஒரு பிக்சர் எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். அப்போ சிஎம் மறுக்கிறார். நீ என்ன தான் கட்சிக்கு நிதி கொடுத்தா கூட நீ ஒரு கடத்தல்காரன், ஒரு தாதா, அது மாதிரி சிண்டிகேட் ஒரு முத்திரை இருக்குது உன் மேலே. ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னா அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுக்கிறாரு சீஃப் மினிஸ்டர். எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்மளை இது பண்ணுறாருன்னு சொன்னவோட தான் இவருக்கு சரி சீஃப் மினிஸ்டரை நான் மாற்றி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற ஒரு போர்வையில் போகிறார் இவர். அதுதான் அந்த படத்தில் கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்துன்னு நமக்கு தோணுது. ஏன்னா படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃபில் அரசியல் நோக்கி பயணிக்கும் போது கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்குது இந்த படத்தில். அது தோன்றுறது. அஃப்கோர்ஸ் பவன் கல்யாண் தான் ஹீரோ. படத்தை அப்படியே தூக்கி நிறுத்துறது அவர் தான் இந்த படத்தை பொறுத்தவரை. ரஷ்மிகா மந்தனாவும் மனைவியாக பாங்க நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் படமே ரொமான்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட இதுவுமே கிளாமரும் நல்லா படத்துக்கு உதவுது. அதுதான் படத்துக்கு அஃப்கோர்ஸ் மெயின். படத்தெலாம் கவனிச்சிங்கன்னா இந்த புஷ்பா 2ல் அவங்களோட கிளாமராக உதவுது. அஃப்கோர்ஸ் மனைவியாக அப்படி நிற்கிறதுனால அது பெரிய கண்ணுக்கு உறுத்தலாகவும் இல்லை, ஒரு பெரிய ஆபாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலை ரொமான்ஸு. அஃப்கோர்ஸ் மெயினாக அடுத்த ஆப்போசிட் கேரக்டர் பார்த்தா ஃபஹத் ஃபாசில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஃபஹத் ஃபாசில் ஈடு கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட முடிவு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க வழியாக, பட் அவரோட கேரக்டருக்கு நல்லா நடிச்சிருக்காரு. இவரை சொல்கிற வசனத்தை பேசி செம்மையாக ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. அதுதான் ஆக்சுவலாக படம் ஓடணும்னா பார்த்தீங்கன்னா வில்லனை நல்லா நடிக்கணும். அப்போ தான் படம் எடுப்படும். சும்மா அப்படியே ஹீரோயிசமே காமிச்சதுன்னா படம் டப்பா படமாக தான் இருக்கும். அது இல்லாமல் விதிவிலக்காக இந்த படத்தில் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபஹத் ஃபாசில் ஈடு கொடுத்து நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பும் நல்லா படத்துக்கு கை கொடுக்குது. அதை நம்ம கட்டாயமாக சொல்லி ஆகணும். இப்போ பாடல்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ தூரம் எடுப்பாக இல்லை. டிஎஸ்பி பரவாயில்ல அவரோட இதெல்லாம் போயிடுச்சோன்னு தோணுது. கங்குவாக்கு அப்புறமா அவருமே ரொம்ப மாதிரி டவுன் ஆகிட்டாரா என்னன்னு தெரில. அவரோட மியூசிக் எவ்வளோ தூரம் எடுபடல இந்த படத்தில். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரு நல்லா இருக்குது அவரோடது. அதை கட்டாயமாக பாராட்டலாம் இந்த படத்தில்.
மற்றபடி வந்து இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் பயங்கரமான ஆக்ஷன் இருக்குது. அதுவும் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் கிட்ட 1 hour கிட்டத்தட்ட போகுது. அதுவே இந்த படத்தை நம்ம அழுக்க வைக்கிறது. ஆனால் அப்போல்லாம் ஆக்ஷன் பீரியர்களுக்கு வந்து பிடிக்குமோ அப்படின்னு நான் நினைக்க தோணுது. அவ்வளோ தூரம் வயலன்ஸ் வந்து தேவையா அப்படின்னா சில மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு மாத்திரம். பொதுவாக தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து வயலன்ஸ் ரொம்ப பிடிக்கிறது நானே பார்த்துருக்கேன். இப்போ சூர்யாவை டப்பிங் படமே பார்த்தோம்னா வந்து தமிழ் பயங்கரமான வயலன்ஸ் இருக்கும். சப்போஸ் தெலுங்கு தமிழ் எடுத்தால் கூட. ஏன்னா ப்ராப்ளம் அந்த வயலன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதோ என்னமோ தெரியல. ஸோ வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு போகலாமா அப்படின்னா ஒரு டவுட்டு தான். குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு போய் காட்டணுமா அப்படிங்கிற படமாக பார்த்தோம்னா இந்த படம் டவுட்டு தான். பட் மற்றபடி இந்த படம் வந்து அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு புஷ்பா 1 செமையாக ஓடினதுனால புஷ்பா 2க்கான ஒரு இமேஜ் இருக்குது. அதனால் அதை வச்சே இந்த படம் ஓடும் நம்ம எதிர்பார்க்கலாம். கட்டாயமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். அடுத்தது இன்னும் புஷ்பா 3 வரும்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. 2021 வந்தது ஃபஸ்ட் பார்ட்டு, 2024 செகண்ட் பார்ட் வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 years கழித்து இந்த படம் விட்டுருக்காங்க. தேர்ட் பார்ட் எப்போ வரும்னு தெரியல. பட் தேர்ட் பார்ட் இருக்குது, அதுக்கு இந்த படத்துக்கு இருக்குது. பட் இந்த நம்மளை பொறுத்தவரை இன்னொன்று பெரிய விஷயம்னா இந்த படத்தை வந்து ஈக்குவல் டு தமிழ் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 800 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க டப்பிங் படமே. அஃப்கோர்ஸ் புது படம் எதுவும் வரல. இப்போ பொங்கலுக்கு இப்போ எந்த படமும் வரல இப்போ தமிழில். பொங்கல் வரைக்கும் இந்த படம் ஓடும்னு நினைக்கிறோம். நல்லா ஹிட் ஆச்சுன்னா படம் ஓடலாம், நல்லா கல்லா கட்டலாம் இந்த படம். ஒரு வாட்டி பார்க்கலாம். நம்ம ரெக்கமெண்டேஷன் இந்த புஷ்பா 2 வயலன்ஸு எல்லாம் பிடிக்கும் அப்படி இப்படின்னா அந்த படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்ஸ்.